ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் முழு கோதுமை தான் எடுத்திருக்கேன். கோதுமையில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது. இது கூடவே அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. இது போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்தால் போதும், அதிகமாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். தண்ணி சேர்த்தி 3லிருந்து 4 முறை இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் கோதுமை நல்லா ஊறி வரும், நல்லா அரைக்க முடியும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆரம்பத்தில் நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாவை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணின 4 நார்மல் சைஸ் வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு 6 நார்மல் சைஸ் தக்காளி, 6லிருந்து 7 பல்லு பூண்டு, ஒரு கை நிறைச்ச கொத்தமல்லி, கை நிறைச்ச கருவேப்பிலை, காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி கொஞ்சமாக புளிப்புக்காக சின்ன துண்டு புளி மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்தாம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் பாருங்கள், தண்ணி சேர்த்தாம தான் அரைச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளிலேருந்து தண்ணி விடும், ஸோ அதுலேயே அரைச்சிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாமே மிதமான சூட்லேயே நல்லா கலர் மாறி வறுபட்டு வந்த உடனே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை போட்டு மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்து விடணும். மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இது போல் நான் ஊற்றி விட்டுக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்குங்க, காரம் உப்பு இதெல்லாமே போதுமான்னு பார்த்துக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடும்போது நல்லா இது போல் கலர் மாறி நல்லா கொதிச்சு வரும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இல்லையா? மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சட்னி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். கடைசியாக நமக்கு கொத்தமல்லி தூவி விடணும்னா தூவி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே செய்யாமல் சிம்பிளாக தான் இறக்கி வச்சுருக்கேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவுமே பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் சோடா அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சேர்த்தலை, நல்லாவே தான் ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். தானியங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற வச்சு நல்லா புளிக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், லைட்டாக இது போல் திக்காக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம ரெடி பண்ண போகிற இட்லி. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இட்லி பிளேட் குழிக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளேயுமே இட்லி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னாவே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 75% சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க. அப்போ தான் நல்லாவே முழுமையாக வெந்து வந்திருக்கும், பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இட்லி வந்திருக்குன்னு. ஒரு வேளைக்கு 2 இல்லை 3 இட்லி சாப்பிட்டாவே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நல்ல ஃபைபர் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிற முழு கோதுமை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த விதமான நல்ல ஒரு காரசாரமான சட்னி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி, சுகர் இருக்கும்போதும் சரி, டேஸ்ட் இல்லாத உணவு எதுக்கு சாப்பிடணும்? இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்தாம தான் இட்லி போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.